ஏப்ரல் 25 வரும் 25ஆம் தேதி, 26ஆம் தேதி துணை வேந்தர்களுக்கான மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு RN ரவி அவர்கள். சமீபத்துல நமக்கு உச்சநீதிமன்றத்துல வந்த தீர்ப்பும் நமக்கு அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மாநாட்டுக்கு ஆளுநர்? அது ரொம்ப சிம்பிளாவே வெளிப்படையாகவே தெரிகிறது. அவருடைய நோக்கம் ஒரு அரசியல் பூர்வமாக தான் இருக்கிறதே ஒழிய, இது கல்வி அது பல்கலைக்கழக நிர்வாகம் அல்லது பல்கலைக்கழக உயர்கல்வி மேம்பாடு என்பதை நோக்கி இல்லை. ஏனென்றால், அதாவது ஒரு துணைவேந்தரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு, அந்த அதிகாரம் இறுதியாக அதுல அரசு தலையிட்டு இருந்தாலும், அதுல அரசுக்கு பங்கு இருந்தாலும், இறுதியாக அது கவர்னர் தான் நியமனம் பண்ணுகிறாருங்கிறது ஒரு சட்டம் இருந்தது. அது இல்லை, அது தமிழக அரசு செய்யும் அப்படி என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது, அதிலேயே அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே ஹி லூசஸ் இஸ் மாரல் ரைட். அதாவது ஒரு மாரலாக, சட்டப்படியாக இல்லை என்றாலும் மாரலாக, தார்மீக அடிப்படையில் அவர் அந்த நிர்வாகத்தில் முழுமையாக ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு தார்மீக உரிமையை இழந்திருக்கிறார் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சட்டத்தை லிட்ரலா வார்த்தைகளால் வைத்து அதை நாம மதிப்பிட முடியாது. அந்த சட்டம் சொல்லக்கூடிய, அது கொண்டு வரக்கூடிய ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் தான் நாம எடுத்துக்கணும். அப்ப அந்த ஸ்பிரிட் என்ன? இவருடைய நிர்வாகம், இவர் நியமனம் செய்யும் பொழுது, துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் பொழுது அங்கு நிறைய தவறுகள் நடக்கிறது. அது அரசுக்கு எதிரான, தமிழக அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நோக்கத்திற்கான ஒரு கல்வியை கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அவர் ஒன்றிய அரசைத்தான் பிரதிபலிக்கிறார் அனைத்து கல்வி திட்டங்களிலும். தமிழக அரசினுடைய, அது மக்கள் அதிகாரம் கொண்ட ஒரு தமிழக அரசு, அது தமிழ்நாட்டு மக்களுக்கான கல்வியை கொடுப்பதற்கு தமிழக அரசிற்கு தடையாக இருக்கிறார். ஆதலால் தான் இந்த துணைவேந்தர் நியமனத்தில் அரசு இறுதி செய்ய வேண்டும் என்று அரசு ஒரு சட்டம் இயற்றியது. அதை சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது சட்டமாக்கி இருக்கிறது.